வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். தொடரும் மலைவேடன் ஜாதி மக்களின் ஜாதி சான்று கோரி தொடர் போராட்டம். அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத் நேரில் ஆதரவு. ஆளும் கட்சியும் அதிகாரிகளும் செயல்படவில்லை என்று குற்றச்சாட்டு. உதகையில் உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட பன்னிவரம் தட்டநேரி பழங்குடியின மக்களின் பெற்றோர்களுக்கு ஜாதி சான்று உள்ள நிலையில் அவர்களது பிள்ளைகளுக்கும் ஜாதி சான்று வழங்க வலியுறுத்தி 3வது நாளாக புதன்கிழமை பள்ளி குழந்தைகளுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மலைவேடன் ஜாதி மக்களுக்கு கடந்த 1995ஆம் ஆண்டு வரை பழங்குடியின ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த பழங்குடியினருக்கு ஜாதி சான்று அரசு வழங்குவதை நிறுத்திக் கொண்டது. இதன் காரணமாக தங்களது பிள்ளைகளை படிக்க வைத்தும் பயனில்லை என்று கூறி 70க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லாமல் புறக்கணித்து கிராமத்தின் நுழைவு வாயிலில் 3வது நாளாக புதன்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக 3 அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளில் ஏக்குன்னி தொடக்கப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் இங்குள்ள மற்றொரு அரசு பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் மாற்றுச் சான்றிதழ்களை வழங்க கோரி விண்ணப்பித்துள்ளனர். மாற்றுச் சான்றிதழ் கேட்டு ஏக்குன்னி பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகள் அரசின் சட்டத்திட்டப்படி மாற்றுச் சான்றிதழ்களை வழங்க முடியாது என்று பள்ளி நிர்வாகம் கூறியதால் பன்னிமர பகுதியில் அமர்ந்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட வருவாய் அலுவலர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நிகழ்விடத்தில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் ஜாதி சான்று கிடைக்காமல் பள்ளிக்கு மாணவர்களை அனுப்ப இயலாது என்று பெற்றோர்கள் கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சில காவல் அதிகாரிகள் பெற்றோர்களை கைது செய்வதாக கூறியதால் தட்டநேரி மற்றும் பன்னிமரம் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து தங்களையும் கைது செய்ய கூறி போராட்ட பந்தலுக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடரும் இவர்களின் போராட்டத்திற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் கப்பச் வினோத் நிர்வாகிகளுடன் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். ஒன்று, ஆனா அந்த ஜாதி சான்றிதழ் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல. கடந்த 3 நாட்களாக அதுக்காக போராடி இருக்கிறாங்க. அரசாங்க தரப்புல இருந்தோ இல்ல ஆட்சியாளர் நம்ம வாக்களிச்சு எடுத்த எம்எல்ஏ எம்பி தரப்புல இருந்தோ எந்த ஒரு இவர்களுக்கு தேவையான வந்து அவங்கள பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு ஆறுதலும் சொல்லல, அதுக்குண்டான தீர்வையும் சொல்லல. மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தால் உடனடியாக அந்த போராட்டத்தை கைவிடவும் மக்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனா மாவட்ட ஆட்சியர் 3 நாட்களாக இவங்களை கண்டுக்காம இங்க இருக்கிறாங்க. இங்கே இருக்கின்ற எம்எல்ஏ எம்பி ஆகட்டும் அவங்களும் 3 நாட்களாக இந்த பகுதிக்கு இங்கே வரவில்லை என்பது ஒரு வேதனையான செயல். ஏன்னா ஒரு சிறு பகுதியில சுமார் ஒரு குடும்பம்னு பார்த்தா ஒரு 500 குடும்பம் தான், மொத்தமா இருக்கிறதே ஒரு 1000 பேர் தான். அதுல ஒரு 200-300 பேருக்கு ஏற்கனவே ஜாதி சான்றிதழ் கிடைச்சிருக்கு. இப்போ மீதி இருக்கிறவங்களுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்க வேண்டி இருக்கு. அதுவும் எந்த ஜாதி எஸ்டி ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க, இல்ல எஸ்டி எங்களுக்கு கிடைக்கலையா, பிசியா எம்பிசியா ஓசியா எதுவுமே சொல்லாம நாங்களும் போராடிட்டு இருக்கிறோம். அரசு தரப்புல எந்த பதிலும் சொல்லாம எங்களை வந்து அலக்கழிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது கைது செய்வோம், உங்களை உடனடியாக உங்கள் மீது வழக்கு போட்டு நாங்கள் கைது செய்வோம் என்று சொல்லி காவல்துறை மிரட்டுவதாக இங்கே போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெரியவர்கள் தாய்மார்கள் தெரிவிக்கிறாங்க. இது வந்து ஒரு வேதனையான செயல். இந்த அரசு உடனடியாக இதுல தலையிட்டு இந்த மக்களின் உரிமைக்காக போராடும் இவங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.